ஹலோ வணக்கங்க. 91ல் கோயிலுக்கு ரோடு போடணும், இது செய்யணும் அது செய்யணும்னு பல தடவை கவர்மெண்ட்டுக்கும் தபால் எழுதி பார்த்தோம், ஒன்றும் நடக்கலைங்க. அவங்க சொல்லிட்டாங்க, வருமானம் ஒரு காலத்தில் எம்எல்ஏ ஃபண்டுலேயோ எம்பி ஃபண்டுலேயோ உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து போடுறேன்ட்டு எருமப்பட்டி யூனியனில் கமிஷனர் அது மாதிரி தபால் கொடுத்துட்டாருங்க. வனஇலாக்காவில் போய் கேட்டோம்னா உங்களுக்கு 4 மீட்டர் அகலம்தான் பாதை இருக்குது, மற்றது எதுவும் செய்யக்கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் இந்த தலைமலையை மேன்மைக்கு கொண்டு வர்றதுக்கு எங்களால் இயலாத நிலைமை இருந்ததுங்க. அதுக்கப்புறம் 91ல் சாமி சொப்பனத்தில் சொன்னது. அது இந்த தை திருவோணம் இதுவரையிலும் 53 வருஷம் தை திருவோணம் செஞ்சிட்டு வந்தால் நடக்காததெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஓலைச்சுவடியில் இருக்குது. அந்த ஓலைச்சுவடியை எடுத்து அதை 53 வருஷமாக அந்த விசேஷம் பெருமாளுக்கு செஞ்சிட்டு வர்றதுனால இப்போது அந்த சொப்பனத்தில் சொன்னது உண்மையாலுமே நடந்துட்டு வருதுங்க. அதாவது மேற்கே இருந்து 2 பேரும் வருவாங்க சாமி சேவிக்கிறதுக்கு. அவங்க தான் இந்த கோயிலுக்கு ரோடு வசதியோ மின்சார வசதியோ சகல வசதியும் செய்வாங்க அப்படின்னு சொப்பனத்தில் சொல்லிட்டு கனவுல சொல்லிட்டு மறைஞ்சிட்டார் பெருமாள். அதே மாதிரி 19 வருஷம் 91 வருஷம் அதுக்கப்புறம் இப்போ எத்தனை வருஷம் ஆகுதுங்க, அதை கணக்கு பண்ணிங்க. அதே மாதிரி பக்கத்தில் எருமப்பட்டியில் 19 வருஷம் 20 வருஷமாக திருவிழா நடத்தாமல் நின்று போச்சு. காரணம் அவங்க ஜாதி பிரச்சனையில் நின்று போச்சுங்க. அதுக்கும் ஒரு அம்மா மூலியமாக சாமி சொல்லி ராஜேஷ் என்கிறவரை அழைச்சிட்டு நீங்கள் தான் திருவிழா நடத்தணும்னு ஒரு அம்மா மூலியமாக சாமி போய் சொல்லியிருக்கு. அவர் திரும்ப 3 மாதம் தள்ளி போட்டார். திரும்ப அவரை சாமியை அழைச்சிட்டு அந்த ஊரை பார்த்து சாமியை போய் அக்கினி மாரியம்மனை கும்பிட்டுட்டு அவரை அறியாமலேயே கோயிலில் சத்தியம் பண்ணிட்டார், நான் நடத்துகிறேன்னு. நான் இருக்கிறேன், சரிங்கய்யா, நீ பயப்படாத, சரிங்க, வெளியே வந்தால் நான் பார்த்துக்கிறேன்னா நான் எங்கே இந்த ஆள் சத்தியமாக வெளியே வந்துடும். நம்ம பண்ணுறோம் அதை. ஆமாம், நீங்கள் பண்ணுங்க, நம்ம அதை பண்ணுறோம். இன்னும் நீங்கள் நம்ம பண்ணுறோம். ஆமாம், சரியா? ஒரே ஒரு நாள் காலை பிடித்த முன்னாள் வச்சுருக்கு. சரிங்கய்யா. அந்த ரிட்டையர் வீட்டில் அம்மன் இருக்குது. சரிங்கய்யா. 4 அங்கே உள்ள பொதுமக்கள் கூப்பிட்டு சரிங்கய்யா. அந்த சாமி எடுத்துட்டு சரிங்க கல்வி குளிப்பாட்டி சரிங்கய்யா. இதுக்காக ஊஞ்சல் இருக்கு. சரிங்கய்யா. ஒரே ஒரு நாள் அந்த அம்மன் இந்த ஊஞ்சல் உட்காரட்டும். சரிங்கய்யா. அவங்க பாட ஆட்டம் கண்டுக்கணும், இது வெளியே வந்துடும். அதான் இப்போ கருத்து. அதுக்கப்புறம் எருமப்பட்டியில் ஊரில் பெரியதனக்காரங்கெல்லாம் பார்த்து பேசி ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு பேசி அதுக்கப்புறம் இந்து அறநிலையத்துறையிலையும் போய் பேசி எல்லாத்துக்கிட்டேயும் அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் திருவிழா 2 வருஷமாக நல்லபடியாக நல்ல மும்முரமாக நடந்ததுங்க. அதுக்கப்புறம் திருவிழா அங்கே நடத்தணும் காப்பு கட்டணும்னா தலைமலை சஞ்சயராய பெருமாளுக்கு குட்டி நெய் விளக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு தான் அவங்க செய்யணும். அதுக்கப்புறம் தான் காப்பு கட்டுவாங்க. அந்த இடத்துல ஊருக்கு கிழக்க ஒரு குளத்தில் இருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு போய் அக்கினி சட்டி எடுக்கிறது, மற்ற சாமிக்கு செய்கிற சாங்கியம் மற்றதெல்லாம் அந்த தண்ணியை மோண்டு கொண்டு போய் தான் சாமியை திருமஞ்சனம் செய்வாங்க. அது மாதிரி செஞ்சதுக்கு அப்புறம் அவர் இந்த விழாவில் ராஜேஷுங்கிறவரை வெங்கடாசலங்கிறவர் பார்த்து
இது மாதிரி நீங்கள் வரணும், சாமி சொன்னது தர்மர்த்தாயனோட சொன்னதுக்கும் நீங்கள் வந்திருக்கிறதுக்கும் சரின்னு என்னை கூப்பிட்டு கேட்டாருங்க. 21 தலைமலை கோயிலுக்கு போயிருந்தேன். தலைமலை கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மேலே கீழ்கோயிலேருந்து மேற்கோயில் தர்மகத்தை நந்தகோபாலும் நானும் மேலே போயிட்டு இருக்கும்பொழுது இந்த வளர்ச்சி பண்ண எப்படி நடக்கும் என்னான்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கனவுல வந்து சாமி சொன்னது மேற்கிருந்து 2 பேர் வருவாங்க, அவங்க தான் தலைமலையை வந்து வளர்ச்சி பண்ணுவாங்க செய்வாங்கன்னு சொன்னார். அப்போ சொல்லியிருக்கும்போது 2 மாதத்தில் எரும்பட்டி அக்னி மாரியம்மன் கோயில் 18 வருஷமாக நடக்காத திருவிழா நடத்தி கொடுத்த அண்ணன் ராஜேஷ் அவர் வந்து மைக்கில் பேசும்பொழுது இந்த மாதிரி நான் வெளியூர் வந்து பண்ணுறேன்னு சொன்னார். சொன்னபோது நான் கலைச்செல்வனை கூப்பிட்டு அண்ணா இந்த மாதிரி தலைமலைக்கு வந்து ஒரு இது பண்ணு சொல்லி தர்மத்தாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே கலைச்செல்வன் வந்து அண்ணனுக்கு ஃபோன் பண்ணார். ஒரு வாரம் கழிச்சு வந்தார். வந்த உடனே ஒரு சாமியார்கிட்ட வந்து நம்ம சிவகுமார், நந்தகோபால், கலைச்செல்வன் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சாமியாருக்கு கூட்டிகிட்டு போகிறோம். கூட்டிட்டு போனோடனே அவர் சொல்கிறாரு தலைமலைக்கு உண்டானவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு நந்தகோபால் கையில் ஒரு செப்பு தகவல் எடுத்து கொடுக்குறாரு. செப்பு கொடுத்த எடுத்து கொடுத்து இந்த மாதிரி தலைமலைக்கு உண்டானவர் வந்துட்டு வளர்ச்சி பண்ணி செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு செப்பு இதை எடுத்து அவர் கையில் கொடுக்குறாரு. அடுத்த நாள் வந்து உடனே தலைமலைக்கு போயிட்டு வான்னு சொல்லி அவர் சாமியார் சொல்கிறாரு. தலைமலைக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்த பிறகு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்போனா அவரை போய் பார்க்கலாம், ராஜேஷ் சாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெங்கடாசலம் நானும் கலைச்செல்வனும் போய் அவரை பார்த்து பேசினாங்க. என் பெயர் கலைச்செல்வன், எருமப்பட்டி. எருமப்பட்டியில் ஒரு கலை நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த தருணத்தில் காவக்காரப்பட்டியை சேர்ந்த மரியாதை மிகுந்த தம்பி வெங்கடாச்சலம் அவர்கள் என்னை அணுகி இந்த ஈரோட்டிலிருந்து ராஜேஷ் என்பவர் வந்து இந்த திருவிழாவை சீரும் சிறப்பு நடத்தினார், அவரை நாங்கள் பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்க முடியுமா என்று என்னை அணுகி அவர் வேண்டுகோள் விடுத்தார். என்ன விஷயம், என்ன காரணம் என்று அவரை கேட்ட பொழுது இந்த மாதிரி தலைமலை கோவிலில் தர்மகர்த்தா நந்தகோபன் அவர்கள் அவர் கனவின் மூலமாக மேற்கிலிருந்து வரக்கூடிய 2 நபர்கள் தான் இந்த தலைமலையினுடைய பணிகளை சீரும் சிறப்புமாக நடைபெறுத்த முடியும். வெங்கடாச்சலம் அவர்கள் என்னை அணுகி கேட்ட பொழுது உடனே ராஜேஷ் சார் அவர்களை அணுகி தொலைத்தொடர்பில் நான் தான் கேட்டேன். அப்பொழுது அவர் அந்த நேரத்திலே டெல்லியிலே ஒரு முக்கியமான அலுவல் வேலையாக இருந்து கொண்டிருந்தார். இந்த மாதிரி தலைமலை கோவிலிலிருந்து தாங்களை பார்ப்பதற்காக நந்தகோபனும் காவகரப்பட்டியை சேர்ந்த வெங்கடாச்சலம் வந்துள்ளார்கள், உங்களை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்று சொன்னவுடன், சார் நான் 2-3 நாட்கள் கழித்து தானே வருகிறேன், வந்தவுடன் கண்டிப்பாக அதை பார்ப்போம் என அவர் சொன்னதின் பேரில் அவர் டெல்லியிலிருந்து வந்தார். வந்தவுடன் வெங்கடாச்சலம் நந்தகோபால் அவர் இருவரையும் அழைத்து அவர்களிடம் அறிமுகப்படுத்தி வைத்து, சார் இவர்தான் கோவில் தர்மகர்த்தா, இவர்தான் என்னிடம் தகவல் சொன்ன வெங்கடாச்சலம், இவர்கள் தான் உங்களை பார்க்க வேண்டும் என்று அழைக்கிறார்கள், அதனால் என்ன விவரம் என்று கேட்டதற்கு தலைமலை பணிகள் செய்யக்கூடிய ஆள் மேற்கிலிருந்து வரக்கூடிய ஒருவரால் தான் செய்ய முடியும் என எனது கனவில் வந்ததாக அந்த நேரத்தில் அவர்கள் பதிவு செய்தார்கள். அதனுடைய நோக்கத்தினுடைய அதனுடைய வெளிப்பாடு தான் உங்களை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லி என்னுடைய வார்த்தைகளை முடித்தேன். பேசினதுக்கப்புறம் அவர் ஒரு சாமியார்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. அவர் சாமியார் பொத்தனூரில் இருக்கிறாருங்க, சாமிஜி. அவர்கிட்ட போய் கேட்கும்போது, சரியப்பா இது மாதிரி இருக்குது, இந்த கோயிலுக்கு நீ தான் செய்யணும் அப்படின்னு ஒரு செப்பு தகடை எடுத்து கொடுத்து, இந்த கோயிலில் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு தான் அந்த பவர் இருக்குது, சாமி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கையில் ஒப்படைச்சாருங்க. அதுக்கு முன்னாடியே மலை மேலே கிரி சுற்றுன்னு கிரிவலம் வரேன்ட்டு, அதாவது ஒட்டு சுற்றுறதுன்னு சொல்கிறதுங்க, கோயிலில் பெருமாளையும் அலைமேல் மங்கை தாயாரையும் சுற்றி வர்றதுங்க. அதில் நிறையா பேர் கோயில் ஏற்பட்ட காலத்தில் இருந்து அது மாதிரி சுற்றி வந்தாங்க. ஒருத்தர் சுற்றி வந்து தவறி விழுந்துட்டார், சொல்லியும் கேட்காம. அதுக்கப்புறம் மேலே கிரி சுற்றுறதை நிறுத்திட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க, வேலி அமைச்சிட்டாங்க, பாதுகாப்பு போட்டாங்க. அதனால் மக்கள் எல்லாம் கிரி சுற்றுறது எப்படின்ட்டு ரொம்ப பேர் புலம்பிகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ராஜேஷ் சாருக்கும் இந்த அவர் சாமிஜி சொன்ன அறிவுரையின் பேரில் சேவா ட்ரஸ்ட், தலைமலை சேவா ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று ஆரம்பித்து, நீங்கள் வேலையை தொடங்குங்க, பெருமாள் எல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி
எருமப்பட்டி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செஞ்சு அதுக்கப்புறம் சேவா ட்ரஸ்ட்டு வேலையை தொடங்குச்சுங்க. முதல் வருஷம் பஸ்ஸு விடுறதுக்காக எம்எல்ஏவை பார்த்து அடிவாரத்துக்கு வடவத்தூர் அடிவாரம், வரதராஜபுரம் அடிவாரம், செவந்திப்பட்டி அடிவாரம், சஞ்சீவிபுரம் அடிவாரம் இதுக்கு பஸ் விட சொல்லி எம்எல்ஏவை போய் பார்த்து 2 நாளையில் பஸ்ஸு விட்டாங்க. இதெல்லாம் ராஜேஷ் சார் மூலியமாக தான் நடந்தது. பேருந்து விடுவதற்கு காரணமாக இருந்து கஷ்டப்பட்ட உங்களுக்கும் அரசு போக்குவரத்து கழகத்தை சேர்ந்த அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தினையும் இந்த பகுதி மக்களின் சார்பாக தெரிவித்து இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த உங்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். ஆஞ்சநேயர் அருள் பாலிக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் ராமாயண இதிகாசத்தில் ஹனுமன் ஏந்தி வந்த சஞ்சீவி மலையின் தலைப்பகுதியாம் தலைமலையில் சுயம்புவாய் அருள் பாலித்து வரும் சஞ்சீவிராய பெருமாளை தரிசிக்க பெரும் வாய்ப்பு. தலைமலை சேவா டிரஸ்ட் நிர்வாக அறங்காவலர் அக்னி எம் ராஜேஷ் அவர்களது வேண்டுகோளுக்கிணங்க சேந்தமங்கலம் எம்எல்ஏ சி சந்திரசேகரன் அவர்கள் தலைமையில் பேருந்து வசதி துவக்கப்பட்டுள்ளது. புரட்டாசி மாத அனைத்து வெள்ளி சனி 2 தினங்களும் அரசு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. தலைமலை சஞ்சீவிராய பெருமாள் அருள் பெற அனைவரும் வருக. அதனால மக்கள் எல்லாம் அந்த வருஷமே கிரிவலம் சுற்றணும் ரொம்ப பேர் வற்புறுத்துனதுனால சரி மேலே தான் சுற்ற முடியல, மலையை சுற்றி அடிவாரம் சுற்றலாம் அப்படின்ட்டு கிராமத்தில் மிகவும் சக்தி படைத்த தலைமலை சஞ்சீவிராய பெருமாள் இங்கு சுயம்புவாக அருள்பாலித்து வருகிறார். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஸ்தலம் தலைமலையாகும். இந்த புனித தலத்திலே கிரிவலம் என்பது மலையின் உச்சியிலே சுவாமி சந்நிதியிலே வந்து கொண்டிருந்தது தடை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் மலையின் அடிவார பகுதியிலே கிரிவலம் செல்ல வேண்டும் என்று லட்சம் தலைமலை குடிபாட்டுக்காரர்களுடைய பக்தர்களுடைய பொதுமக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தலைமலை சேவா டிரஸ்ட் தமிழக முதலமைச்சருக்கு ஏற்கனவே நேரில் கடிதம் வழங்கி இருக்கிறது. தலைமலையை சுற்றுலா தலமாக அறிவித்து இங்கே தலைமலைக்கு செல்லக்கூடிய லட்சம் பக்தர்களுடைய அடிப்படை தேவைகளை தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த நல்ல பணியை இன்றைக்கு துவங்கி இருக்கின்றோம். மலையை சுற்றி சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவிற்கு கிரிவலப்பாதை அமைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த பகுதியானது வனமானது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு வன பாதுகாப்பு உள்ள ஒரு வனமாகும். வனத்துறையினுடைய அனுமதியோடு அவர்களின் ஒத்துழைப்போடு இங்கே உயர் அதிகாரி தனபாலன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவர்களுடைய வழிகாட்டுதலினோடு எந்தவித இடையூறும் இல்லாமல் பக்தர்கள் கிரிவலம் மலை அடிவாரத்தில் செல்லக்கூடிய ஒரு உகந்த நிலையை தமிழக அரசினுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று பொதுமக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் பொருட்டு தலைமலை சேவா டிரஸ்ட் இந்த அறப்பணியை துவங்கி இருக்கிறது. உங்களது பேராதரவினோடு வரக்கூடிய காலத்திலே தலைமலை என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மலையாக விளங்கப் போகிறது என்பதிலே சற்றும் ஐயமில்லை. நிச்சயமாக இந்த கிரிவல பாதை மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கிரிவல பாதையாக அமைய போகிறது. அந்த வரலாற்றுக்கான அடித்தளமாக இன்றைக்கு பூமி தாயை வணங்கி சஞ்சீவிராய பெருமாளுடைய புகழை பரப்ப வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இன்றைக்கு பூஜையை தொடங்கி இருக்கின்றோம். இந்த கிரிவல பாதையை 25 கிலோமீட்டர் தொலைவிற்கு இன்றைக்கு ஆய்வு செய்ய இருக்கின்றோம். ஆய்வின் முடிவின்படி வனத்துறையினுடைய அனுமதியோடு அவர்களின் ஒப்புதலோடு மத்திய மாநில அரசுகளுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று தலைமலையுடைய வரலாற்றை பரப்பக்கூடிய இந்த புகழை பரப்பக்கூடிய பணியிலே நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பித்திருமற்கு தலைமலை சேவா டிரஸ்டின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கூட்டத்தில் பேசி மீட்டிங் போட்டு தீர்மானம் பண்ணி அடிவாரத்தில் சுற்றி மலையை சுற்றி சர்வே பண்ணுச்சுங்க. சர்வே பண்ணும்போது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அனுமதியோட ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் கூட தனபால் என்கிறவர் கூட வந்தாருங்க. சர்வே பண்ணி பூமி பூஜை போட்டு அன்னைக்கு ஆரம்பித்து வந்ததுங்க. அப்படியே மலையை சுற்றி வரும்போது 27 கிலோமீட்ரு வந்தது. அந்த 27 கிலோமீட்டரை
2வது மாதம் உடனே சரி இதை சுத்தம் பண்ணணும் அப்படின்ட்டு முள் செடியெல்லாம் கொடி இதெல்லாம் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வன இலாக்கா டிஎஃப் அனுமதியோட கலெக்டர் பர்மிஷனோடும் தாசில்தார் பர்மிஷனோடும் விஓ பர்மிஷனோடும் பிடிஓ கமிஷனர் எல்லாத்தையும் அனுமதியோடு பாதையை போட ஆரம்பித்தேங்க. 10 நாளையில் 27 கிலோமீட்டர் பாதையும் போட்டேங்க. அதில் ஜேசிபியை விட்டு எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சதுங்க. எல்லாரும் வரவேற்றாங்க. அது முதல் கிரிவலத்தில் எம்எல்ஏ எம்பி இவங்கெல்லாம் கூட்டத்தை வர சொல்லி அன்னைக்கு ஆகஸ்ட் 15 ஆரம்பித்தோங்க. ஆரம்பிக்கும்போது நாங்கள் 2000 3000 மக்கள் தான் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்ததை விட 5000 மக்கள் வந்துட்டாங்க. அத்தனை பேரும் கிரிவலம் வந்தாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற சஞ்சீவராய பெருமாள் மேலே குடிகொண்டு இருக்கிறாருங்க. எல்லாத்துக்கும் அருள் பாலிக்கிறாரு. நினைக்கிறது நடக்கும். இதை நாங்கள் பரம்பரையாக தர்மர்த்தாவாக இருந்து நிர்வாகம் செய்துக்கிட்டு வரோம். மேலும் மேலும் ரோடு வசதி, தண்ணி வசதி, கழிப்பிட வசதி எல்லாமே மேலே செய்யணும். கவர்மெண்ட்டுக்கு எழுதி கேட்டால் கவர்மெண்ட்டு எதுவுமே கண்டுக்கல. வருமானம் வரும்போது செஞ்சுக்கலான்னு விட்டாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி தலைமலை சேவா ட்ரஸ்ட்டு மூலிமா போனால் தான் எது வேலை செய்யலாம் அப்படின்னு அறிவுரை சொன்னதுக்கப்புறம் இந்த அறிவுரையை ஏற்று இது மாதிரி செஞ்சுட்டு வரோம். நான் மேலும் மேலும் கவர்மெண்ட்டில் முதலமைச்சர்கிட்ட மனு கொடுத்தோம். சரின்னு சொன்னாங்க. மெட்ராஸ் கமிஷனர்கிட்டையும் மனு கொடுத்துருக்குறோம். அவங்களும் உங்களுக்கு என்ன செய்யணும் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி எல்லா அதிகாரியும் ஒத்துழைப்பு தராங்க. இன்னும் மேலும் மேலும் ரோடு, தண்ணி வசதி, கழிப்பிட வசதி எல்லாம் வர்றதுக்கு அரசாங்கமும் உதவி செய்யுமாறு மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதை ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க இதை ஆரம்பித்தவர்கள். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், எங்கினவே நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். எங்கிருந்தோ வந்திருக்காரு, மேற்கத்துல இருந்து வந்திருக்காரு. நமக்கெல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் ரொம்ப பிடிக்கும். மேற்கத்திய நாகரிகம். மேற்குல இருந்து ஈரோட்டில இருந்து அக்னியா வந்திருக்காரு. ஏன்னா பஞ்சபூதங்கள்ல 4 பூதங்களை நாம் உருவாக்க முடியாது. நிலம், நீர், ஆகாயத்தெல்லாம் நம்மளால உருவாக்க முடியாது. ஆனா நம்மளால உருவாக்க முடிய ஒரே பஞ்சபூதம் எது அப்படின்னாக்கா அக்னியாக மட்டும்தான் இருக்கும். தீப்பெட்டி எடுத்து கொடுத்தா அக்னியை பத்த வச்சிடலாம். அக்னியை தான் பத்த வைக்க முடியும். இங்க அக்னியே பத்த வைக்குது. அக்னியே முதல்ல கிரிவலத்தை தோற்றுவிக்கணும், கிரிவலத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு இதுக்காக அவர் பட்ட கஷ்டங்கள். இப்போ நானும் அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களாக தான் இருக்கேன். எனக்கும் இந்த தலைமலைக்கும் இருக்கக்கூடிய ஒரே தொடர்பு என்ன அப்படின்னாக்கா, ஒரே ஒரு முறை 2013 நான் ஆவணி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, கடைசி சனிக்கிழமைக்கு இங்க வந்தேன். இங்க மேல போயிட்டு ஒரு சின்ன கதை எழுதினேன். இந்த தலைமலை கிரிவலத்தை துவக்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரை எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னாக்கா, உங்க எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன், தலைமலை பெருமான் மாதிரி கொடுக்கக்கூடிய வள்ளல் உலகத்துல யாருமே கிடையாது. ஏன்னா நான் ஒண்ணுமே பண்ணல, ஒரே ஒரு புத்தகம் எழுதினேன், அவ்வளவுதான். இந்த புத்தகத்திற்கு எனக்கு கிடைத்த மரியாதை என்ன தெரியுங்களா?
இந்த பெரிய கிரிவலத்தை திறந்து வைக்கக்கூடிய பேர் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா இதுல இருந்தே தெரிஞ்சுங்க எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வள்ளல் அவர் அப்படின்னு சொல்லிட்டு. என் பேர் மோகன்தாஸ். இந்த ஏரியா வந்து நாமக்கல் மாவட்டம் காவக்காரப்பட்டி வைத்தியநாதபுரம் கிராமம். இதுங்க இந்த நிகழ்ச்சி வந்து இந்த கிரிவலம் அப்படிங்கிறது எருமப்பட்டியில் தலமலை சேவா ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மிஸ்டர் அக்னி ராஜேஷ் அவருங்கிற தலைமையில் இப்போ நான் கூட அதில் ஒரு ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸ். இதில் கொங்குநாடு காலேஜிலேருந்து வந்து இலவசமாக ஃபுட்டு சர்வீஸ் எல்லாம் பண்ணாங்க. நிறைய பேர் அன்னதானம், தண்ணி இலவசமாக தண்ணி கொடுத்தது ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. 27 கிலோமீட்டர்லேயுமே கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் ஒரு 5000 பேர்த்துக்கு மேலே அன்றைக்கி கிரிவலம் வந்திருப்பாங்க. எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல பயன் கிடச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணினவங்க திரு அக்னி ராஜேஷுங்கிறவருக்கு அவர் வந்து அவருடைய தலைமையில் தான் இது ரொம்ப சிறப்பாக பண்ணுச்சு. அதனால் அவருக்கு முக்கியமாக நன்றி சொல்லணும் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க. ஏன் அப்படின்னா இவ்வளோ நாளாக மழை பெய்யாமல் இருந்தது. இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சுற்றி பெய்யும், அங்கங்கே ஃப்ளட்டு போகும், எல்லாம் பண்ணும். நம்ம ஏரியாவில் மட்டும் வறட்சியாக இருந்துகிட்ருக்கோம். என்னங்கிறதே ரீசன் யாருக்கும் தெரியல. கொல்லிமலை மறைச்சிருக்கும், தலைமலை மறைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிவலம்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா மற்ற ஏரியாவில் மழை பெய்யல, நம்ம ஏரியாவில் பெஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த சாமியோடைய இந்த தலைமலை சஞ்சீவராயனுடைய ஒரு அற்புதமான ஒரு அருள் எல்லாத்துக்கும் கிடச்சிருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம கண்கூடா எனக்கே வந்து அந்த பயன்பாடு தெரிஞ்சிருக்கு. தலைமலை சேவா ட்ரஸ்ட் சங்கத்துக்கும் எனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க இந்த நேரத்தில். நான் சாதாரணப்பட்ட குடும்பத்தில் உள்ளவன். எங்கள் சொந்த ஊர் எருமப்பட்டி. பையங்க 2 பசங்க லாரி டிரைவரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் லாரியில் போனதில் ஆக்சிடெண்ட் 2 பையங்க கேரளாவில் 2 பையங்க வந்து குறுக்க விழுந்து போதையில் வந்து விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் 4-5 வருஷமாக அந்த கேஸு எப்போ முடியும்னு நாங்கள் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிருந்தோம். அந்த மாதிரி நேரத்தில் கிரிவலம் வந்து ஆரம்பித்தாங்க. அப்போ சரி பேரிச்சம்பளம் வாங்கிட்டு போனோம்னா எல்லாத்துக்கும் நிறையா பேர்த்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 10 கிலோ பேரிச்சம்பளம் வந்து வாங்கி அந்த பகவானுக்கு கொடுக்குற மாதிரி நினச்சிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தேன். கொடுத்து கிரிவலத்தில் கொடுத்தேன். 2வது கிரிவலத்தில் வரங்குள்ளே வந்து அந்த கேஸிலேருந்து எங்களுக்கு விடுதலை ஆகி போச்சு.
இந்த பிரசித்தி பெற்ற சுவாமி சன்னதிக்கு வந்து நம்ம நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னைக்கு வந்திருக்காங்க. இன்னொன்னு வேணுமோ கோரிக்கையை தலைமலையிலேயே நான் வாங்கிக்குவேன்னு சொல்லிட்டு ஆட்சித்தலைவர் இந்த புனித தலத்துக்கு வந்திருக்கிறதே மிகப்பெரிய ஒரு வரலாறு அமைஞ்சிருச்சு. எந்த இடத்துக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்க போது அவங்க செய்யக்கூடிய இந்த புனித காரியத்தினால நாமக்கல் மாவட்டம் மோகனூர் தாலுகாவில் உள்ள எருமப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் இந்த தலைமலை மிக பிரசித்தி பெற்ற ஒரு மலையாகும். இந்த தலைமலை பெருமாள் கோயில் இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பகுதி. இந்த தலைமலை சேவா ட்ரஸ்ட் அதனுடைய பொறுப்பாளர்கள் திரு ராஜேஷ் மற்றும் திரு சிவா, முன்னாள் எருமப்பட்டி பேரூராட்சி தலைவர், அவர்களெல்லாம் தொடர்ந்து இந்த மலையை பார்க்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து அனுமதித்தனர். இப்பகுதி மக்களது கோரிக்கையும் இப்பகுதியில் உள்ள உள்ளாட்சி அமைப்பினரது கோரிக்கையுமாக இருந்தது. ஸோ இன்று காலை இதை பார்க்கலாம் என்று அதிகாரிகளோடு இங்கு இதை பார்த்தோம். அவர்கள் பல அடிப்படை வசதிகளை இது செய்து தர வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்தாலும் நேரடியாக நாம் பார்ப்பதை போல் இருக்காது. அவர்கள் மனுக்கள் கொடுத்திருக்கிறார்கள், அதை பார்க்கலாம். நமக்கு கீழ்நிலையில் உள்ள அலுவலர்களை அனுப்பி நம்ம தெரிந்து கொள்ளலாம். இருந்தாலும் நாமே சென்று பார்ப்பதுதான் முறையானது என்று இன்று இங்கு இதை பார்த்திருக்கிறேன். பாதைகளை சரிப்படுத்த வேண்டும். பாதையில் வரும்பொழுது வயோதிகளுக்காக, ஒருவேளை அவர்கள் நோயாளிகளாக இருந்தால் அவர்கள் இளைப்பாறுவதற்காக சிறு குடிகள் அமைக்க வேண்டும். மின்சார வசதி இல்லை, தண்ணீர் வசதி இல்லை. இங்கு இருக்க சுனையில் உள்ள தண்ணீரை எடுத்து அவர்கள் கொதிக்க வைத்து ஆற வைத்து குடிக்கிறார்கள். இருந்தாலும் மின்சார வசதி இல்லாததாலும் இங்கு மோட்டார் வசதி கொண்டு இல்லாததாலும் அவர்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்கிறது. கழிவறை வசதி இல்லை. புரட்டாசி மாதம் தான் நினைக்கிறேன். புரட்டாசி மாதத்தில் ஆயிரக்கணக்கான ஆட்கள் வருகிறார்கள் பக்தர்கள். அவர்கள் கழிவறை இல்லை. அதெல்லாம் செய்து தர வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். அந்த கோரிக்கையெல்லாம் நியாயமான கோரிக்கை. அந்த கோரிக்கையை ஒவ்வொன்றாக செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய முயற்சி எடுக்கும். 27 கிலோமீட்டர் கிரிவல பாதை இருக்கிறது. அவர்களது பிரதானமான கோரிக்கையில் அது ஒன்று. அந்த கிரிவல பாதை அமைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தலைமலை ஸ்ரீ சஞ்சீவ பெருமாள் திருக்கோவில் மலையில் ஹெலிகாப்டர் தளம் அமைக்க அனுமதி கோரி நாமக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் தலைமலை சேவா ட்ரஸ்ட் நிர்வாகிகள் கோரிக்கை மனு ஒன்றை கொடுத்தனர். தலைமலைக்கு செல்ல முடியாத பக்தர்கள் சுலபமாக சென்று வருவதற்கு ஹெலிகாப்டர் வசதியை செய்து தருவதற்கு அரசு அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் மனுவில் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மலை உச்சிக்கு சென்று தரிசனம் செய்ய இயலாதவர்களுக்கு தலைமலை சேவா ட்ரஸ்ட் சார்பாக ஹெலிகாப்டர் வசதியை நாங்கள் ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம். அதற்காக மலை உச்சியிலே ஹெலிகாப்டர் சென்று வருவதற்கு ஏதுவாக தளம் அமைக்க அனுமதியை கேட்டு இருக்கின்றோம். இறைவன் அழைச்சிட்டு வந்தது ஒரு சாமியார் மூலியமா ஊர்ஜிதப்படுத்திட்டு தலைமலை பேர்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும் அப்படிலாம் சொல்லி அவங்க எல்லாம் வழி நடத்தி இந்த ட்ரஸ்ட்டை ஒன்று ஆரம்பிச்சோம், தலைமலை சேவா ட்ரஸ்ட்டை. அந்த மாதிரி ஒரு சூழல்ல மலைக்கு மேல கிரிவலம் போயிட்டு இருந்தது 2700 அடி உயரத்துல சக்தி வாய்ந்த பெருமாள்ன்றதுனால எது வேண்டுனாலும் நடக்கும். வேண்டுதல் நடக்கிறது நிவர்த்தி பண்றதுக்காக, வேண்டுதல் நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காக மலைக்கு மேல போயிட்டப்போ ஒருத்தர் தவறி 2017 கீழே விழுந்துட்டார். அந்த சூழ்நிலையில மேல நடத்துகிற கிரிவலத்தை அறநிலைத்துறை, வருவாய்த்துறை, அப்புறம் காவல்துறை எல்லாம் தடை பண்ணிட்டாங்க. கிரிவலம் போகணும்னு நினைச்சவங்களுக்கு போக முடியல. வேண்டுதல்லாம் நிறைவேறுது. எல்லாரும் அந்த வேதனையில் இருந்தப்போ தலைமலை சேவா ட்ரஸ்ட் 2018 தொடங்குச்சு. அப்போ பெருமாள் எனக்கு ஒரு உள்ளுணர்வுல ஒரு உணர்த்துறார். எந்த விதமான பாதிப்பும் இல்லாம மலைக்கு கீழே கிரிவல பாதை போடணும், அமைச்சா நல்லது, மக்களுக்கு ஊருக்கு நல்லது, பக்தர்கள் நல்லதுன்றத உணர்த்துறார். அதே நேரத்தில் பக்தர்கள் எல்லாமே கோரிக்கை வைக்கிறாங்க தலைமலை சேவா ட்ரஸ்ட்ல. அப்போ ஒரு தீர்மானத்தை போட்டு தலைமலையை சுற்றி கிரிவல பாதை அமைக்கலாம்னு சொல்லி 4/7/2019 கிரிவல பாதைக்கு ஆய்வு பண்ணோம். ஐயாலாம் வந்திருந்து தான் பூஜை பண்ணி நம்ம தொடங்கி வச்சோம். அந்த ஒரு காலகட்டங்களில் 40 நாள் முதல் கிரிவலத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிவலத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு இதோ செல்வகுமார் சார்ட்ட தான் பத்திரிக்கை எடுக்கிறதுக்கு எழுதி அனுப்பிச்சி விட்டேன்.
ஏரோப்பட்டி ஜமீன் சார் சேகர் சார் தான் எல்லாம் வழி நடத்தி எல்லாமே எங்களை எல்லாம் பண்ணுறார். அப்படி இருந்தப்போ அந்த பத்திரிக்கை அடிக்க கொடுத்தப்போ, சார் இவ்வளோ பெரிய கிரிவலத்தை தொடங்கி வைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணுறீங்க, யாராவது தொடங்கி ஒருத்தர் வேணுமேன்னு சொன்னப்போ, தலைமலைக்காக ஒரு புத்தகத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எழுதின கிரீன் பார்க் டைரக்டர் குருவாயூரப்பன் வச்சு தொடங்கலான்னு சொல்கிறார். அப்படி இந்த முதல் கிரிவலம் வந்து தொடங்குறதுக்கு தேதி குறித்து பண்ணப்போ வந்தது பௌர்ணமி தினம். அந்த நாள் வந்து திருவோண நட்சத்திரம் 15/8/2019. அன்றைக்கி ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஸ்கூலில் கொடியேற்றுறதுல விட்டுட்டு அண்ணன் வந்து இங்கே வரார். 40 நாள் மட்டும்தான் இந்த கிரிவல பாதையை போடுறதுக்கு பெருமாள் வந்து எனக்கு கொடுத்த உத்தரவு பிரகாரம் நம்ம பண்ணோம். நான் வந்துங்க ஈரோடுலேருந்து இங்கே வந்து இந்த மலையை எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இந்த மலையை பற்றிய பெருமை தேடுறதுக்கோ நான் வரலிங்க. அது எனக்கு தேவையும் இல்லை. என்னை இறைவன் வந்து அவரு கனவுல சொன்னதுனால நான் பாட்டுக்கு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு என் தொழிலை பார்த்துட்டு என் குடும்பத்தை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு பொது வாழ்க்கையில் போயிட்டு இருந்தேன். என்ன இறைவன் உணர்த்தினால பெருமாள் கனவுல சொன்னதுனால தான் நான் இந்த மலைக்கு வந்தேன். இந்த பணிகளை செஞ்சிட்ருக்கேன். 24 மணி நேரமும் தலைமலையை பற்றிய சிந்தனைகளை தவிர வேறு எதையுமே எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறார். அவர் எனக்கு பிஸ்னஸ் உட்காந்து பார்க்கலான்னு சொன்னாவோ இல்லை ஃபேமிலி பார்க்கலான்னு சொன்னாவோ அந்த சிந்தனைலாம் கொடுக்கறதில்ல. தொடர்ந்து அதிகாரிகளை, அமைச்சர்களை, அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அத்தனை பேரையும் நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தேன். சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அவர்களை வந்து நானே செல்வகுமார் சார் எல்லாமே போய் இங்கே தலைமலை சேவா ட்ரஸ்ட் நிர்வாகிகள் எல்லாருமே போய் சந்திச்சப்போ அன்றைக்கி போகிறோம். தலைமலை சாமி படத்தை அவர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு எம்எல்ஏ வீட்டில் ஹாஸ்டலில் கொடுக்குறோம். அப்போ எம்எல்ஏ சொல்கிறாங்க உங்கள் கையாலேயே மாட்டுங்கன்னு சொல்கிறாங்க. எம்எல்ஏவுடைய வீட்டில் இன்றைக்கும் சென்னையில் இருக்குது. தலைமலையை பற்றி எல்லாமே சொல்கிறோம். கரெக்டாக அந்த நாள் எம்எல்ஏ வந்து மானிய கோரிக்கையில் பேசுகிற நாள். இந்து சமய அறநிலைத்துறையில் தலைமலையை பற்றி முழுமையாக போய் சட்டசபையில் பேசுகிறாங்க. எருமப்பட்டி ஒன்றியம் தலைமலை பெருமாள் கோயிலுக்கு மாதந்தோறும் இந்தியா முழுவதும் இருந்து அதிக அளவிலே பக்தர்கள் வருகிறார்கள். அதனால் அந்த திருக்கோவிலுக்கு கிரிவலம் சாலை அமைக்க ஆன்மீக சுற்றுலாத்தலமாக அறிவிக்க மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். தலைமலைக்கு வந்து அடிவாரத்தில் பக்தர்கள் வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வர்றாங்க. இந்த பாதையை வந்து சாலையை அமைக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. மானிய கோரிக்கையில் தொடர்ந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. அது எம்எல்ஏவே சொல்லுவாங்க. அதையொட்டி இந்த மானிய கோரிக்கையில் வந்து அமைச்சர் வந்து அறிவிச்சிருக்கார். இதெல்லாம் நிகழ்த்துறது எல்லாமே மனிதர்கள் கிடையாது, தலைமலை பெருமாள் தான் நிகழ்த்துறார். ஏன் நிகழ்த்துறார் அப்படின்னா இந்த மலை சக்தி வாய்ந்த மலை. நந்தகோபன் சார் எத்தனையோ நாள் எங்கிட்ட அழுதுருக்கிறார். இது டெவலப்மெண்ட் இல்லாமல் இப்படி இருக்குதுங்க ஐயா, ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. நானும் எவ்வளோ முயற்சி எடுத்தேன், எவ்வளோ பண்ணி எல்லா ஃபைலும் ரிட்டர்ன் வந்துருச்சு. எங்கிட்ட நிறைய நாட்கள் அழுதுருக்கார். அவருடைய காலகட்டங்களில் இப்படி பெருமாள் நிகழ்த்தின அற்புதம் தான் நம்ம வந்தது. அப்போ அசம்பிளியில் எம்எல்ஏ பேசுனதுக்கு இணங்க அமைச்சர் வந்து இன்றைக்கி 2 கோடி ரூபாய் இந்த கிரிவல பாதையை சாலையாக மாற்றுறதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். அங்கே மாலையை போடணும், மரியாதை பண்ணானப்போ உள்ளுணர்வு இந்த புண்ணிய பூமியில் இந்த இடத்துல வச்சு அவருக்கு போடணும் அப்படின்னு உணர்த்துறார். அப்போ நான் சொல்கிறேன் அடிவாரத்தில் பண்ணலான்னு. அதுக்காக தான் நாங்கள் வந்தோம். இங்கே பார்த்தா ஆய்வுக்கு எல்லாமே வந்திருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமான செய்தி. எல்லாருடைய சார்பாக இந்த தலைமலை வந்து உலக புகழ்பெற்ற ஒரு மலையாக திருவண்ணாமலை கிரிவலம் 14 கிலோமீட்டர், 27 கிலோமீட்டர் கிரிவல பாதையை வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய உலக புகழ்பெற்ற கிரிவல பாதையை அமைஞ்சிருக்கு. அதை முழுமையாக அரசுடைய கவனத்தில் சட்டசபையில் சொல்லி அமைச்சர் இன்றைக்கி அறிவிப்பு செய்திருக்காருன்னா அதுக்கு முதல் காரணம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மெகராஜ் சார்லாம் மேலைக்கு வந்து நிறைய எல்லா டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாமே ஃபைல் அமைச்சிருக்காங்க. சட்டசபையில் வந்து இவருடைய குரல் பதிஞ்சு இன்றைக்கி இந்த மலையோடைய டெவலப்மெண்ட் வருதுன்னா அந்த பெருமை, அதோடைய அத்துணை புகழ், இந்த மக்களுடைய அத்தனை பேருடைய ஆசீர்வாதம் வந்து அவர்களுக்கு தான் கிடைக்கணும். ஏன்னா அவர் இந்த வயதிலையும் 5 முறை இதை பற்றி பேசியிருக்கார். அதை பற்றி அவரே சொல்லுவார். அப்படிங்கிற நல்ல செய்தியை சொல்லி உங்கள் எல்லாரும் சார்பாக, கோவில் நிர்வாகத்து சார்பாக, தலைமலை சேவா ட்ரஸ்ட் சார்பாக இந்த மாலையை அணிவித்து அண்ணன் வந்து நீடோடி நீண்ட நாட்கள் பெருமாள் ஆயுளோட நல்ல எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்ந்து இந்த மக்களுக்கு, இந்த சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நல்ல பெரிய சேவைகளை செய்யணும். இந்த பகுதியினுடைய அட்மா குழு தலைவராக இருந்து, எருமப்பட்டியுடைய அட்மா குழு தலைவராக இருந்து மிக சிறப்பாக இந்த பொதுமக்களுக்கு எல்லாமே சேவை செய்துட்டு இருக்கார் அண்ணன் பாலு அவர்கள். அவருக்கு தலைமலை சேவா ட்ரஸ்ட் சார்பாக, கோவில் அறங்காவலர்கள் சார்பாக, பொதுமக்கள் சார்பாக இந்த மாலையை அணிவிச்சு மரியாதை பண்ணுறாங்க. 1974 தலைமலையை வந்து நீங்கள் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு எடுத்தப்போ 40 மீட்டர் வந்து பஃபர் சோன் ஒதுக்கி தானே சார் ரெக்கார்டு இருக்குது.
இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம வந்து எம்எல்ஏ சார் வந்து என்ன வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதில் மக்கள் வந்து ஏன்னா மலையவே வந்து பெருமாளாக படுத்தது மாதிரி இருக்கிறதுனால, மலையை மேலே கிரிவலம் தடைப்பட்டதுனால, அதனால தான் எம்எல்ஏ சார் வந்து பேசியிருக்காங்க. அதனால அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பஃபர் ஜோன் இருக்கிற விஷயத்தை சொல்லுங்கள்.